ஸோ கைஸ் வெல்கம் பேக் டு another வீடியோ. கைஸ் இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோம்னா க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல் திங். கார்ஸில் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க நம்ம ஊர் ரோடுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து செட் ஆகாத விஷயம், தேவையில்லாத விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்துட்டு நம்ம ஹைவேல போகிறோம் அப்படின்னா இட்ஸ் குட் திங், ஏன்னா அவங்களுக்கு மைலேஜ் ரொம்ப சேவ் பண்ணும். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஸோ கைஸ் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து இங்கே இருக்குது. ஸோ அதை உங்களுக்கு நல்லா காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஸ்டியரிங்கில் வந்து இங்கே இருக்குது. இது ஆன் பட்டன், ஆஃப் பட்டன், ஸ்பீடு குறைக்கிறது, கம்மி கூட்டுறது, இது வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் கேன்சல் பண்ணுறது. ஸோ இவ்வளோ தான் ஆப்ஷன்ஸு. 1 2 3 4 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணாலே உங்களுக்கு டேஷ்போர்டில் வந்துட்டு அந்த க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து சிம்பிள் வந்து வந்துடும். தெரியுமான்னு தெரில, லைக் கரெக்டாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஆஃப் பண்ணுறேன், ஆன் பண்ணுறேன், உங்களுக்கு அந்த க்ரூஸ் கண்ட்ரோல் சிம்பிள் வந்து கிடச்சிருச்சான். ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம ஓகே காரில் போயிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா நம்ம காரில் வந்து போயிட்டுருக்கோம். க்ரூஸ் கண்ட்ரோல் எப்போ ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40க்கு மேலே ஸ்பீடில் போனால் தான் ஆக்டிவேட் ஆகும். 40 கீழே வந்தாலோ 40 கீழே வந்து நம்ம ட்ரைவ் பண்ணிருந்தாலோ வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் ஆக்டிவேட் ஆகாது. நெக்ஸ்ட் திங் வந்து பார்த்திங்கன்னா கிளச்சையோ பிரேக்கையோ சப்போஸ் தெரியாமல் அமுத்திட்டிங்க அப்படின்னா க்ரூஸ் கண்ட்ரோல் செட் ஆயிருச்சு அப்படின்னா அந்த க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து கேன்சல் ஆயிரும், ஆஃப் ஆயிரும். எதுக்குன்னா நம்ம பிரேக் பிடிச்சி இருந்து நம்ம பாட்டுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் அது பாட்டுக்கு ஆக்சிலேட் பண்ணிட்டு இருந்துச்சுன்னா பிரேக் பேட் வந்து தெரியும். அதனால ஸோ பிரேக் பிடிக்கும்போது க்ரூஸ் கண்ட்ரோல் ஆஃப் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம வந்து 60ல் போய்ட்டுருக்கோம். இப்போ வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் செட் பண்ணோம். செட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லிவரை வந்து லைட்டாக அப்படி கீழே இழுத்து விட்டிங்கன்னா போதும், அது இங்கே செட்டுன்னு காமிச்சிடும் உங்களுக்கு. பின்னாடி கார் வந்துட்டுருக்கேன். ஓகே एकदम கோ. உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே செட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஸ்பீடை குறைக்கிறது, கூட்டுறது. RES அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்யூம், ஒரு மெமரி ஃபங்க்ஷன். உங்களுக்கு இப்போ ரெஸ்ட்டில் கொடுத்தீங்கன்னா இப்போ எதில் நீங்கள் முன்னாடியே செட் பண்ணியிருந்தீங்களோ அதில் ஓடிட்டுருக்கும். இப்போ வந்து இது கேன்சல் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது செட்டுன்னு இருக்குது பார்த்தீங்கன்னா, இது வந்து செட் பண்ணுறது. இப்போ கரண்ட் ஸ்பீடில் வந்து செட் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா உங்களுக்கு செட் ஆகிரும். 60ல் வந்து செட் பண்ணிங்கன்னா செட் ஆகிரும். ஸோ இப்போ வந்து பாருங்கள், இப்போ நம்ம க்ரூஸை வந்து கேன்சல் பண்ணிடுவோம். இப்போது நம்ம வந்து 80ல் போய்க்கலாம். இப்போ 80ல் இருக்கோம். இப்போ வந்து நம்ம இதை வந்து ரெஸ்யூம் அப்படின்னு கொடுத்தோன்னா உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீட் ட்ராப் ஆகும். ஏன்னா நம்ம 60ல் செட் பண்ணோம் இல்லையா. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீட் வந்து ட்ராப் ஆகி 60க்கு வந்ததுக்கப்புறம் இட் வில் மெயின்டைன் த 60 ஸ்பீட். 60லே மெயின்டைன் ஆகி போயிட்டே இருக்கும் உங்களுக்கு. இது உங்களுக்கு எப்படி யூஸாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு எப்போ யூஸாக இருக்குது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம 60லே போயிட்டுருக்கோம் இல்லையா. ஸோ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா காரோட இன்ஜின் RPM பாருங்களேன், இட் வில் பி அரௌண்ட் 1.5 or 2 கிட்ட தான் இருக்கும். 80ல் போனால் 1.75 கிட்ட வரும் RPM. அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1750 RPMல ஓடிட்டுருக்குன்னு அர்த்தம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோலில் போயிட்டு இருக்கும்போது RPM வந்து டக்குன்னு ரைஸ் ஆகாது. ஸோ என்ன ஆகுனா ஃபியூல் இன்ஜெக்டரில் வந்து டக்குன்னு இம்பல்சிவாக ஸ்ப்ரே பண்ணாது. ஸோ நார்மலாக ரொம்ப ஸ்மூத்தாக ஸ்ப்ரே பண்ணிகிட்ருக்கோம், நிறைய ஃபியூலை ஸ்ப்ரே பண்ணாது. ஸோ அதனால் என்ன பண்ணோம், மைலேஜ் கன்சர்ன் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ இப்போது க்ரூஸ் கண்ட்ரோல் போட்டு ஒரு ஊருக்கு லைக் சென்னை டு திருச்சி ஆர் திருச்சி டு சென்னை எப்படி போகிறீங்கன்னா ஃபுல்லாமே ஹைவே தான். உங்களுக்கு ஹைவேல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே யாருமே இருக்க மாட்டாங்க, இட் வில் பி ஸ்ட்ரெயிட் ரோட். ஸோ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 60 or 80 or 90 or 100 இப்போ எல்லாத்துலேயும் வச்சுட்டு நீங்கள் க்ரூஸ் பண்ணிட்டேன்னு வைங்க. ஒரு 80ல் வச்சு க்ரூஸ் பண்ணிட்டீங்கன்னா அது பாட்டு கார் போயிட்டே இருக்கும். ஸ்டியரிங் கண்ட்ரோல் மட்டும் பார்த்தா போதும். இப்போது வர மீடியம் ரேஞ்ச் கார்ஸ்லேயே வந்துட்டு உங்களுக்கு க்ரூஸ் கொடுக்குறாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க லைக் க்ரூஸ் எதுக்குடா நம்ம ஊர் ரோட்டுக்கு, அதுவும் கரெக்ட் தான். பட் இருக்கிற ரோட்டில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க தான் அந்த ஃபங்க்ஷன். ஸோ துபாய் மாதிரி அந்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 100 kilometers 150 kilometers வந்து ஸ்ட்ரைட் ரோடாக இருக்கும். உங்களுக்கு வந்து ஸ்டியரிங்கே லைக் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் க்ரூஸில் வச்சு ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலாம். வேற நம்ம ஊர் பார்த்தீங்கன்னா திடீர்னு அரிசி நடுவில் பூருவாங்க, ரோடு வந்து பெண்டாக இருக்கும், அதெல்லாம் உங்களுக்கு ரொம்பவே பெண்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஸ்ட்ரைட்டாக போட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் ரோடு வந்து நம்ம ஊரில் வந்து எப்போவுமே ஸ்ட்ரைட்டாக இருக்காது.
தட்ஸ் ஓகே. நான் க்ரூஸ் கண்ட்ரோலில் எப்போ யூஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா நான் 5th கியர் போட்டேன். ஸோ செட் பண்ணிட்டேன், ரெஸ்யூம் பண்ணிட்டேன். இப்போது இடையில கொஞ்சம் நிப்பாட்டியிருந்தேன், லைக் வீடியோ ஃபைல் சைஸ் ரீச் அப்படின்னு வந்துச்சு. ஸோ இப்போ வந்து நான் ரெஸ்யூம் பண்ணிட்டேன். ஸோ 60 போயிட்டுருக்கேன். இந்த மாதிரி டயத்தில் பார்த்தீங்கன்னா 1.5 அரௌண்ட் 1.5 RPM யூஸ் ஆகும். கார் வில் பி வெரி ஸ்மூத், ரொம்பவே ஸ்மூத்தாக போயிட்டுருக்கும் காரு. ஆக்சிலேட்டர் டக்குன்னு கொடுத்தோன்னா உங்களுக்கு அந்த இது தெரியும். பட் க்ரூஸ் கண்ட்ரோல் ஆனப்போ நம்ம ஆக்சிலேட்டர் கொடுத்துக்கலாம். ஏன்னா சப்போஸ் ஒரு காரை வந்து முந்திட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் க்ரூஸ் கண்ட்ரோல் ரெஸ்யூம் ஆகணும் அப்படின்னா ஆக்சிலேட்டர் வந்து நம்ம தாராளமாக வந்து ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஸோ க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து கேன்சல் ஆகாது ஆக்சிலேட்டர் வந்து ப்ரெஸ் பண்ணும்போது. சப்போஸ் ரொம்ப பிரேக் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிட்டா போதும், கட் ஆஃப் ஆயிரும். உங்களுக்கே தெரியும், ஸ்பீடை வந்து குறையிற மாதிரி ரெஸ்யூம் பண்ணிக்கும். ஓகே, ரெஸ்யூம் பண்ணியாச்சு. இப்போ மறுபடியும் வந்து உங்களுக்கு 60 போய் லாக் ஆகிக்கும் ஸ்பீடு. க்ரூஸ் கண்ட்ரோல்லாம் எதாவது ஃபங்க்ஷன் ஒரு ஸ்பீடில் செட் பண்ணிட்டோன்னா அந்த ஸ்பீடில் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். இப்போது மேடு இறக்கத்தில் மெயின்டைன் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்பீடு மெயின்டைன் ஆகும், இன்ஜின் ஸ்பீடு மெயின்டைன் ஆகாது. இன்ஜின் வந்து ஒரு இடத்துல கொஞ்சம் மேடாக இருக்கும், கொஞ்சம் இன்ஜின் எஃபோர்ட் போட வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால வந்து என்ன RPM ரைஸ் ஆகிட்டு மறுபடியும் கம்மி ஆயிரும், அது ஆட்டோமேட்டிக்காக ஆயிரும். அந்த வேல்யூலாம் ECU பார்த்துக்கும். அந்த வேல்யூஸ் அப்படிலாம் அந்த கண்ட்ரோல் வந்து ECU எடுத்துக்கும். ஸோ ஸ்பீடு மட்டும் நமக்கு அந்த 60லேயே இருக்கும். காற்று அடித்தாலும் சரி, என்ன பேராமீட்டர்ஸ் மாறினாலும் ஸ்பீடை வந்து 60லேயே மெயின்டைன் ஆகிறதா க்ரூஸ் கண்ட்ரோல். ஸோ இப்போ வந்து நம்ம கிளச்சை லைட்டாக அப்படி மிதிச்சாலும் க்ரூஸ் வந்து கட் ஆயிரும். ஸோ நீங்கள் பார்க்கலாம் அப்படியே ஸ்பீடு கிராஜுவலாக குறையிறதா. மறுபடியும் நம்ம ரெஸ்யூம் பண்ணிவிட்டா மறுபடியும் வந்து 60 வந்துட்டு லாக் ஆகிக்கும். ஸோ இதனால் என்னடா யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைலேஜ் கன்சர்ன் தான். நெக்ஸ்ட் வந்து நம்ம ரிலாக்ஸாகவும் ஃப்ரீயாகவும் ஓட்டிக்கலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்ட்ரெயிட் ரோடு, இதில் நம்ம அழுத்தி பிடிக்கணும்னு தேவையில்லை. கரெக்டாக ரிலாக்ஸ் பண்ணிட்டு கம்மியான ஸ்பீடில் ஒரு 60-80 செட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஹை ஸ்பீடில் செட் பண்ணாதீங்க, அது நம்ம ஊருக்கு ரொம்ப டேஞ்சரஸ். 60 ரெக்கமெண்டட். அதுக்கு மேலே ஓகே 80, ரொம்ப கொஞ்சம் தூரமாக போனால் 80 to 90 க்ரூஸ் செட் பண்ணிட்டீங்கன்னா இட் வில் பி மைலேஜும் ரொம்ப அதிகமாக கிடைக்கும். ஸோ இந்த இன்னோவாவில் பார்த்தீங்கன்னா க்ரூஸ் செட் பண்ணி மைலேஜ் எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 15 to 16 கிடைக்குது. ஸோ 15 to 16 வந்து எப்போயுமே இன்னோவாவுக்கு வந்து ஒரு பெரிய மைலேஜ் தான். உங்களுக்கு இன்னோவானாலே ஒரு 10 தான் கிடைக்கும் அப்படின்னாங்க. ஸோ நீங்கள் ஒரு க்ரூஸில் செட் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்காக வண்டி போச்சு அப்படின்னா ரொம்பவே இன்ஜின் ஸ்மூத்தாக இருக்கும். ஃபியூல் வந்து ஸ்மூத்தாக கொடுத்துட்ருக்கோம் இன்ஜினுக்கு. அதனால உங்களுக்கு ஃபியூல் எஃபிஷியன்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு 16 மைலேஜ்னால் இட்ஸ் ஹியூஜ் மைலேஜ் ஃபார் திஸ் செக்மெண்ட் கார்ஸ். ஸோ அதனால் வந்துட்டு உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல்லாம் வேஸ்ட்டு இல்லை, அது நம்ம ஊர் ரோடு கொடுக்க தேவையில்லை, இட்ஸ் இஸ் ஃபைன். பட் நிறைய நேரத்தில் யூஸ் ஆகிறது எங்கே பார்த்தீங்கன்னா ஹைவேஸில் போகும்போது தான் யூஸ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு ஆர் இந்தியா ஆர் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ரோடு எல்லாமே டெவலப்மெண்ட்டாக ரொம்ப ஹையாக போயிட்டுருக்கு. எங்கே பார்த்தாலும் இடிச்சுட்டு எல்லாமே ஹைவே ஆக்குறோன்னு சொல்லிட்டுருக்காங்க, விச் இஸ் குட் ஃபார் ஃபியூல் எஃபிஷியன்ட். அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாஸ்டேகோட இதுவும் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னா நம்ம கார் பாஸ் ஆனாலே போதும் தில் டிடெக்ட் சார்ஜஸ் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வரதா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதுவும் வந்து விச் இஸ் எ குட் ஐடியா அண்ட் குட் டெக்னாலஜி. ஸோ வந்து நம்ம காரை வந்து ஸ்டாப் பண்ணாமல் ஸ்பீட் பிரேக்கில் ஏறி இறங்காமல் நம்ம அப்படியே க்ரூஸ் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டு இருக்கலாம். நம்ம காசு மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ அங்கேயே வந்து ஃபியூல் கொஞ்சம் சேவ் ஆகும். இப்போ வந்து க்ரூஸ் கண்ட்ரோலில் போயிட்டுருக்கு பாருங்கள், கார் ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு, உங்களுக்கு எந்த விதமான இதுவும் இல்லை, தடங்கள் எதுவுமே இல்லை. ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்துட்டு உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து இங்கே பாருங்கள், நான் கால் ஆக்சிலேட்டர் எல்லாமே எடுத்துட்டேன். இந்த மாதிரி இடங்களில் வந்துட்டு உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான திங். நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகாமல் காலை சும்மா வச்சுக்கலாம். ஏன்னா கால் வந்து நீங்கள் ஆக்சிலேட்டே வச்சுட்டிங்கன்னா கொஞ்சம் கால் வலிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி ஹைவேஸில் போய்ட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஹைவேஸ் டயத்தில் மட்டும் கொஞ்சம் நம்ம வந்து இப்படி ரிலாக்ஸாக ஃப்ரீயாக நம்ம வந்து காரை வந்து ட்ரைவ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் டிஃப்ரெண்ட் ஆங்கிள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை ரெட்டாக இருந்துச்சுன்னா அது ரொம்ப டேஞ்சரஸ். ஸோ வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை கிரேவ் ஆக்கிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு. ஸோ தேங்க்யூ, பை.